ஆனா நான் அந்த இடத்துக்கு போகும்போது கிட்னாப்பர்ஸ் இவன் நெத்தியில கன்னை வச்சிருந்தாங்க. அந்த கிட்னாப்பர் என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? பிஹுவை கிட்னாப் பண்ண சொன்னதே நீதானா? கிட்னாப்பர் சொன்னானா? கிட்னாப்பர் சொன்னதை நீ உண்மைன்னு ஏத்துக்கிட்டல? மத்தவங்க என்ன சொன்னாலும் நீ அதை நம்பிடுவல? உன்னோட ஒய்ஃப் சொல்றதை நீ நம்ப மாட்டல? இவளோட நெத்தியில கன்னு வச்சிருந்தாங்களா? இவளோட ஆளுங்க தான் அவங்க. இவளோட நெத்தியில கன்னு வச்சா என்ன? ஏன்னா அவங்க இவளோட ஆளுங்க தான். இவ சொல்றதை கேட்டாங்க. எல்லா பிளான் இவளோடதுதான். இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே பொய். நான் பிஹுவை கிட்னாப் பண்ண சொல்லுவேனா? நானா? அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் நான் எப்படி? அத சொல்லு. இந்த பொண்ணு சோனாக்ஷி ரொம்ப மோசமானவ. இவ பிஹுவை பிசிக்கலி மென்டலி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்கா. உன்னை விடவே மாட்டேன். எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க பிரீதா? வாய் மூடு. அம்மா, நான் அவளை பெத்திருக்கேன். நான் அவளை காயப்படுத்துவேனா? நீ அம்மாவா? அம்மா நான் சொல்லிட்டு இருக்க? என் கண்ணை பார்த்தே அம்மான்னு சொல்றியா? உனக்கு வெக்கமா இல்ல? அம்மான்னு சொல்றதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே இல்ல. லட்சத்துல கூட உன்ன மாதிரி ஒரு அம்மா இருக்கவே மாட்டாங்க. நீ அம்மா இல்ல. இவ பிஹுவை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கா. அவளை பிசிக்கலி மென்டலி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்கா. அதுல அவ மயங்கிட்டா. அதனால நான் அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஆமா கரண், இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. ஹாஸ்பிட்டல்? சீக்கிரம் வா. நீ கூட வா. அது மட்டும் இல்ல, பிஹுவே சோனாக்ஷியோட முகத்தை பார்த்திருக்கா. பிஹுக்கு கூட தெரியும் சோனாக்ஷி தான் அவளை கிட்னாப் பண்ணான்னு. அவளே என்கிட்ட அம்மா சோனாக்ஷி ஆண்டி இவங்க தான் என்ன கிட்னாப் பண்ணாங்கன்னு சொன்னா. நீ பிஹு சொல்றதையே கேளு. நீ என் கூட வா. வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து பிஹுவை பாரு. வா. மாமா. மகேஷ் அண்ணா. மாமா. அப்பா மகேஷ், என்னாச்சு? அப்பா பிரீதா, நீ போய் பிஹுவை கூட்டிட்டு வா. சொன்ன கேள்வி அவளை தனியா விட்டுறத. போ, சீக்கிரம் போ. அப்பா நான் பாத்துக்கிறேன். அண்ணா நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அன்னைக்கு கூட நான் போறேன். நீங்க மாமா கூட இருங்க. ஓகே ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் ஹிம். அண்ணி வாங்க போலாம். வாங்க அண்ணி. அண்ணி வாங்க போலாம். வா வா சீக்கிரம் வா. நம்ம போய் பிஹுவை கூப்பிடலாம். அண்ணி கார்கி நீங்க ப்ளீஸ் கூட பண்ணுங்க. சோனாக்ஷி, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு பயந்து போயிருக்க? ஷெலன், எனக்கு எதுவுமே புரியல. பிரீதாக்கு எப்படி இவ்ளோ அறிவு வந்துச்சு? அட, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன்ல. எல்லாருடைய மைண்ட்லயும் நான் டவுட்டையும் போட்டுட்டேன். ஆனா என் மொமெண்ட்ல அந்த பிரீதா பிஹுவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி என்ன ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டா. இப்ப என்ன பிரச்சனை? பிஹுவை கூட்டிட்டு வரட்டும். என்ன பேசிட்டு இருக்க ஷெலன்? ஏன்னா அங்க ஃபேக்டரியில பிஹு என்ன பார்த்துட்டா. யார் அவளை கிட்னாப் பண்ணாங்களோ அது நான் தாங்கிற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரியும். என்ன? ஒரு சின்ன குழந்தைகிட்ட இருந்து கூட முகத்தை மறைக்க தெரியாதா? ஏன் சோனாக்ஷி? ஏன்னா இது எல்லாத்துக்கும் அந்த பிரீதா தான் காரணம். ஏன்னா அவ அங்க வந்தா, அவ பிஹுன்னு கூப்பிட்டா. பிஹுவும் அவளோட குரலை கேட்டுட்டா. அதனால அவளுக்கு பிரீதா அவளை காப்பாத்த வந்துட்டாங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப வந்து அவ எல்லா விஷயத்தையும் இங்க சொல்லுவாள. ஜஸ்ட் காம் டவுன். நீ ஒண்ணு பண்ணு. நீ பிஹு கிட்ட போய் சொல்லிடு. நீ பிஹு கிட்ட அவளை காப்பாத்துதான் அங்க வந்துன்னு சொல்லிடு. அவ சின்ன குழந்தை, நீ சொன்ன அவ கேப்பா. ஷெலன், நீ போய் சொல்றங்கிற விஷயத்த அவளால கண்டுபிடிக்க முடியாது. ஷெலன், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு பொய் சொல்ல வராதுன்னு நினைக்கிறியா? டோன்ட் ஃபர்கெட், இத்தனை நாளா நான் இந்த வீட்ல இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட பொய் தான். அதை நல்லா புரிஞ்சுக்கோ. அதே அளவுக்கு என்னால எவ்வளவு பொய் சொல்ல முடியும், எவ்வளவு பொய் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை இவங்க எல்லார்கிட்டயும் நான் பிஹுவை காப்பாத்துறதுக்கு தான் அந்த இடத்துக்கு போனேன்னு சொன்னேன்னா பிஹு இல்ல நான் அவளை காயப்படுத்தினேன்னு சொல்லுவாள. என்ன? நீ நீ பிஹுவை காயப்படுத்த முயற்சி பண்ணியா? உன்னால எப்படி இது முடிஞ்சது? ப்ளீஸ் ஷெலன், அந்த சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு. என்னோட இடத்துல நீ இருந்தா கூட நீ அப்படிதான் பண்ணிருப்ப. நான் அப்படி எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். ஒரு சின்ன குழந்தைகிட்ட இப்படி பண்ண மாட்டேன். எனிவே, இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்னால தப்பிக்க முடியும். அந்த பிஹுவை அமைதியாக்கிட்டா எல்லாமே நடந்துரும். நீ என்ன பேசிட்டு இருக்க? அந்த குழந்தை உன்னை பார்த்துட்டா. நீ அவளை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணிருக்க. உன்னால இப்ப என்ன பண்ண முடியும்?
இந்த மாதிரிலாம் நீ பண்ணிருப்பேன்னு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே உன்கிட்ட இந்த டிராமாவெல்லாம் நிறுத்துன்னு சொல்லிருப்பேன். ஏன்னா நீ என்ன முயற்சி பண்ணாலும் இதுக்கப்புறம் பிரீத்தாவை தப்பா காட்ட முடியாது, நீ பண்ற டிராமா உனக்கே எதிராகும்னு சொல்லிருப்பேன். என்னதான் பிரச்சனை உனக்கு? நீ நீ எதுக்கு பிஹு முன்னாடி வந்த? நீ மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிட்ட. ஏன் நீ ஒரு குழந்தையோட கதையை ஒரே அடியை முடிக்கணும். ஆக்சிடென்ட்டா இருக்கணும், மர்டர் மாதிரி இல்ல. எங்க இருப்பான்னு நான் உனக்கு டெக்ஸ்ட்ல அனுப்புறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அங்க போயிடு. சோனாக்ஷி, இப்படி பண்ணாத. பிஹு ஒரு குழந்தை. அந்த குழந்தையோட இன்னைக்கு பிரீத்தாவும் செத்து போயிடுவா. அவங்க 2 பேரோட சாவால என்னோட உயிர் தப்பிச்சிரும்ல. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப்ல என்னால நிம்மதியா வாழ முடியும். பிஹு, இவ என்ன இன்னும் மயங்கியே இருக்கா? அது வந்து பிஹு, இந்நேரத்துக்கு அவ கண் முழிச்சிருக்கணும்ல. அம்மா, இங்க பாரு பிஹு, அம்மா அம்மாவும் பக்கத்துல தான் இருக்கேன். இங்க பாரு, கண்ணை தொறமா. வாமா, பாத்து பாத்து வா, பாத்து. அம்மா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். வாமா போலாம், நம்ம வீட்டுக்கு போலாம், சரியா? பிகு பிரீதா நீ மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான். ஒருவேளை பிரீதா நீ இவ்ள ஹார்ம் பண்ணிருந்தா இவ்ளோ நேரம் பிகு பிரீதா நீ கூட இவ்ளோ க்ளோஸா இருந்திருக்க மாட்டான். இப்போ பிஹு ரொம்ப நல்லா இருக்கா. நான் இவள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். ஷூர் மேம். நீங்க பில்ஸ் அண்ட் பேப்பர்ஸோட ஃபார்மாலிட்டிஸ முடிச்சிருங்க, அதுக்கப்புறமா நீங்க உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். சரி, ஓகே. நான் பிஹு? ஒரு நிமிஷம் அண்ணி, ஃபார்மாலிட்டிஸ நான் பாத்துக்கிறேன். இங்க ரொம்பவே டைம் ஆயிடும். பிகுவ நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. வீட்ல எல்லாரும் இவள பார்க்க துடிக்கிறாங்க. எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. நர்ஸ், பில் நான் பே பண்றேன். ஓகே. வா பிஹு. அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, சரியா? வீட்டுக்கு போய் வீட்ல இருக்கவங்க கிட்ட நீங்க உண்மையை சொல்லுங்க. யார் மேல என்ன தப்பு இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நடந்த எல்லாத்தையும் சொல்லுங்க, ஓகேவா? எல்லாமே சரியாயிடும். நான் பாத்துக்கிறேன். நீங்க ப்ளீஸ் போங்க, வீட்டுக்கு போங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. டோன்ட் வரி. நான் பிஹுவ கரண் கிட்ட கூட்டிட்டு போய் கொடுக்கணும். பிஹுவ பார்த்தாதான் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். தேங்க்யூ. பிஹு, உனக்கு இப்போ ஓகே தானம்மா? ஐம் சாரி பிஹு. எல்லாத்துக்குமே அம்மா தானே காரணம். அம்மா உன் கூடவே இருந்திருந்தா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. ஆனா இதுக்கப்புறம் நீ பயப்படாத. இதுக்கப்புறம் அம்மா உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், ஓகே? ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் உன் கூடவே இருப்பேன். அம்மா, எனக்கு சோனாக்ஷி ஆண்டிய சுத்தமா பிடிக்கலம்மா. அவங்க என்னை தள்ளி விட்டதால எனக்கு அடியும் பட்டுடுச்சுல்லம்மா. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேம்மா. எனக்கு தெரியுமா. ஐம் ரியலி சாரி. சோனாக்ஷி ஆண்டி இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் அவ உன்னை தொடக்கூட மாட்டா. உன்னை அவ காயப்படுத்த முயற்சி பண்ணானா, அவ உன்னை தொட முயற்சி பண்ணாலும் நீயே பாரு, அம்மா அவளை சும்மாவே விட போறதில்ல, ஓகே? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா போலாம், ஓகே? வா, சீக்கிரமா போலாம். இதுக்கப்புறம் நம்மள யாருமே தொல்லை பண்ண மாட்டாங்க. பார்த்து பார்த்து வா. அப்படியே உட்காந்துக்கோ. பார்த்து வா.
இங்க உட்காரு. பிஹு, சீட் பெல்ட் போடு. அம்மா இது போட வேண்டாம்மா. இல்ல பிஹு, இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. சேஃப்டிக்கு எப்பவுமே கார்ல சீட் பெல்ட் போட்டு தான் உட்காரணும், சரியா? ஆல் ஓகே? டோன்ட் வரி, இப்போ நல்லதா இருக்காரு. ஸோ ப்ளீஸ் கவனமாக பார்த்துக்கோங்க. இவருக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது. ஓகே, நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். டோன்ட் வரி மிஸ்டர் கரண், நான் போயிடுவேன். தேங்க்யூ டாக்டர். கரண், நீ எங்களை விட்டுட்டு எங்கேயும் போகாத ப்ளீஸ். இங்கே இருப்பா. அண்ணி, அம்மா, நீங்க எதுக்கு அழறீங்க? டாக்டர் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார்ல, கவலைப்படாதீங்க. அண்ணாக்கு முன்னாடி அழாதீங்க. கரண், இங்க பாருப்பா, இசப்புக்கு கால் பண்ணு, அவனை இங்கே கூப்பிடு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவன் தான் ஹேண்டில் பண்ண முடியும். ப்ளீஸ் அவனை கூப்பிடு, அவன் இங்க இருக்கணும்ப்பா. மகேஷ், இங்க பாருங்க, நீங்க தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுங்க. அதிகமா எதுவும் பேசாதீங்க. இப்போ மகேஷ் அங்கிள் எப்படி இருக்காரு? ஐம் சாரி, என்னாலதான் உங்க எல்லாருக்கும் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகுதுல்ல. ஐம் ரியலி சாரி. இல்ல சோனாக்ஷி, நீ அப்படி சொல்லாத. நீ எவ்வளவு பெரிய வழியில இருக்கன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இவ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனதால மயக்கம் போட்டு விழுந்துட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் கண்ணையை திறந்தா. நீங்க தயவு செஞ்சு பேசுறதை நிறுத்திட்டு ப்ளீஸ் ரிஷப் இங்க வர சொல்லுங்க. அப்பா, நான் பல தடவை கால் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அவனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. பிரீதா பிஹுவை ஹேண்டில் பண்ண போனவன் தான் எனக்கு கால் பண்றான். இப்பவே இவன் கிட்ட நான் பேசி ஆகணுமே. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல நான் இப்ப இங்க இருந்து போகணும். ஆனா எப்படி போறது? இவனு திடீர்னு போயிட்டா. இப்ப என்ன பண்ண போறா? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசினானே, இப்ப ஏன் கால் போக மாட்டேங்குது? ஓ காட், இப்ப எதுக்காக போன் போக மாட்டேங்குது? ஒருவேளை அவனும் எனக்கு போன் ட்ரை பண்றானோ? நான் ஒண்ணு பண்றேன், இப்ப நான் போன் பண்ணல. இல்லனா அவன் எனக்கு போன் பண்ணானா பிஸின்னு வரும். கம் ஆன், கால் மீ. சோனாக்ஷி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, போன்ல அப்புறமா பேசு. உள்ள போய் ஃபேமிலிக்கு முன்னாடி அழற மாதிரி நடி போ. ஓ காட், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஃபேமிலியை விட்டுட்டு போன்ல யார் கூடயே டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சந்தோஷ் தான் போன் பண்ணா. யாரு சந்தோஷ்? சந்தோஷ், கான்ட்ராக்ட் கில்லர். அவன் தான் எனக்கு போன் பண்ணா. ஆனா நான் அவனோட போனை மிஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் கால் பண்ணும்போது அவனுக்கு போன் போக மாட்டேங்குது. அதான் அவன் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ அம் டெஸ்பரேட் டு நோ அது அவனுக்கு கொடுத்த வேலை முடிஞ்சிருச்சான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் தான் கால் பண்றான். ஹலோ மேடம், பாதி வேலை முடிஞ்சிருச்சு, மீதியும் முடிய போகுது. புரியல. அதான், இது ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, இது ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நான் சீக்கிரம் குட்டியும் சொல்றேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. ஒரு நிமிஷம், போனை கட் பண்ணாதான் நான் சொல்றத கவனமா கேளு. என்ன புரியுதுல? நல்லா புரிஞ்சிச்சு மேடம். குட். என்ன? இந்த உலகத்துல உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருப்பான்னு யாரும் யோசிக்க கூட மாட்டாங்க. உன் மனசுல யாருக்காகவும் பாசம் இல்ல. மனசுல பாசம் இருக்கு, ஆனா கரண்காக மட்டும்தான். அவனுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சரி விடு, வா. நல்ல அம்மாவா நல்ல பொண்ணா எல்லார் முன்னாடியும் நடிக்கலாம். லெட்ஸ் கோ.
பிரீதாக்கு ட்ரை பண்ணா லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. இவன் ரொம்ப நேரமா எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான்? கிருத்திகாக்கு கால் பண்ணி பார்க்கறேன். ஹலோ. கரண் அண்ணா. கிருத்திகா, நீங்க எங்க இருக்கீங்க? அது அண்ணா, ஐ எம் ரியலி சாரி. அது ஆக்சுவலி பிரீதானியும் பிகவும் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டாங்க. இன்ஃபேக்ட் வீட்டுக்கிட்ட தான் இருப்பாங்க. நான் லேட்டா தான் கிளம்பினேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலோட பில்ஸ் எல்லாம் பே பண்ண வேண்டியதா இருந்துச்சு. வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரேன். நான் வந்துட்டு இருக்கேனா. ஐ எம் ஜஸ்ட் ஆன் தி வே. பிகு ஓகே தானே? அண்ணா, பிகு நல்லா இருக்கான். நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயா இருங்க. அவ உங்ககிட்ட தான் வர. ஓகேவா? தேங்க் யூ. டேக் கேர். நான் வந்துடுறேன். பிகு, இங்க பாரு. இந்த ட்ரெஸ்ஸஸ்ல உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. திஷாவோட பர்த்டே பார்ட்டிக்கு இது பிடிச்சிருக்குமா? இது பிடிச்சிருக்கா? பிங்க் தான் என்னோட ஃபேவரட் கலர். அப்போ சரி, ஓகே. நாம இதுலயே சீக்கிரமா ரெடி ஆயிடலாம். இப்போ சீக்கிரமா குளிச்சிட்டு வரலாம். இல்ல இல்ல, நான் குளிக்க மாட்டேம்மா. அட, நாம சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வரணும். வேண்டாம் வேண்டாம். அப்பா அப்பா, என்ன காப்பாத்துங்க. ஏன், என்னாச்சு? அம்மா திட்டுறாங்களா? இல்ல இல்ல அடிக்கிறாங்களா? இல்ல. அப்புறம் என்ன? அம்மா என்ன குளிக்க சொல்றாங்க தெரியுமா? என்கிட்டயும் தான் சொல்லுவா. நானும் குளிக்க மாட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இவ ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறா. அப்ப போகும்போது அவ குளிச்சிட்டு தானே போகணும். குளிக்கலன்னா அவ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? எதுக்காக உன் முகம் இப்படி இருக்கு? உன்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? என்ன இவகிட்ட சொல்லு. அவங்க பிகு ரொம்ப மோசமானவன் சொல்லுவாங்க. இல்ல இல்ல, பிகு ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா நல்ல குழந்தைங்க எல்லாம் குளிப்பாங்கல்ல. வெளியே எங்க போனாலும் அவங்க குளிச்சிட்டு தான் போவாங்க. சரி வா, இப்போ காரணம் சொன்னதெல்லாம் போதும். ஹாட் ஷவர் எடுக்கலாம். சூட தண்ணியில குளிக்கலாம். அப்பதான் நீ ரொம்ப ஜாலியா இருப்ப. உனக்கு சுடு தண்ணியில குளிக்க பிடிக்கும்ல? ஓகேம்மா, நான் சுடு தண்ணியில மட்டும்தான் குளிப்பேன். சரி, ஓகே. குளிக்க போறதுக்கு முன்னாடி அப்பா ஒரு ஹக் கொடுக்கணும். ஐயோ, இதுக்கு மேல தடுக்காத. அவள ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகே சொல்ல வச்சிருக்கேன். வா பிகு. ஓகே, வாமா. சரி, ஓகே. நாம போய் குளிச்சிட்டு வரலாம். பாய் சொல்லுங்க. பாய். இவன் ரொம்ப நேரமா எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான்? கரண், தேங்க்யூ கரண். ஃபார் வாட்? என்னையும் நம்ம மகளோட உயிரை காப்பாத்தினதுக்கு. நான் உன்கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். அவன் நம்ம மக இல்ல, என்னோட பிரீதாவோட பொண்ணு. ஐம் சாரி. அது நான் கொஞ்சம் எமோஷனல் ஆனதால. எல்லாருக்கும் அந்த எமோஷன் இருக்கு. வீட்டில் எல்லாரும் பிகு நினைச்சு தான் வருத்தப்படுறாங்க. ஏன்னா அவன் இந்த வீட்டு பொண்ணு. ஆனா எமோஷன்ங்கிற பேர்ல நம்ம மகன்னு சொல்லாத. கரண், உனக்கு என்ன தோணுது? பிரீதா தான் பணத்துக்காக இதெல்லாம் பண்ணாலா? என்ன நடந்தது நடக்கலங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா என்னோட பிரீதா இப்படி பண்ண மாட்டான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அவ மற்றவங்களே காயப்படுத்த மாட்டா, தன்னோட பொண்ணை எப்படி காயப்படுத்துவா? குடோன்ல உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு கூடிய சீக்கிரமே எல்லாருக்கும் தெரிய வரும்னு நம்புறேன். போனையே எடுக்க மாட்டேங்கிறா. இந்த ஸ்ருதி இருக்காளே, அவ வரட்ட அவ காலை உடைச்சிடுறேன். இவ்வளவு பெரிய பொண்ணை வளர்ந்துருக்கா, கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. பாரு, போனை கட் பண்ணிட்டா. அவ ஏன் தான் இப்படி பண்றாள்னு தெரியல. நான் அவளுக்கு ரொம்ப தான் செல்லம் கொடுத்துட்டேன். என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. வெளியில போகட்டும், நான் வேணான்னு சொல்லல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலால. எப்ப திரும்பி வருவேங்கிறது சொல்லவும் இல்ல. ஆனா எங்க என் பேச்ச அவ கேட்டா தானே. நான் பிரீதா கிட்ட இவளை பத்தி சொல்லதான் போறேன். என் பேச்ச யாருமே கேட்கறது இல்லன்னு சொல்றேன். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதுதான் பண்றாங்க. பிரீதா, பிரீதா, பிரீதா,
வேண்டாம் வேண்டாம் கடவுளே, வேண்டாம். பிரீதாவுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க. பிரீதாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது கடவுளே, எதுவும் ஆகக்கூடாது. வேண்டாம் கடவுளே. நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க, எவ்வளவோ விளையாடிட்டு இருக்க. உன்னுடைய பொண்ணை கூட காயப்படுத்த நீ இப்ப முடிவு பண்ணிட்ட. யாருக்காக? கரண்காக தானே? பட் சாரி டு சே, உனக்கு கரண் கிடைப்பான்னு எனக்கு தோணல. அப்படின்னா நீ ஒரு விஷயத்துக்காக சந்தோஷப்படு. பிரீதா உன்னோட லைஃபை விட்டு போக போறா, அதுவும் பெர்மனெண்டா.